ஸ்வாட்ஸ் அப்படிங்கிற பள்ளியில் தான் என்னை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்த ஒற்றுமை ராமநாதபுரத்தில் இல்லை அப்படின்னும் வேதனையாக சொல்லியிருக்காரு. இதனால என்ன பண்ணார்னா, அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கேருந்து ட்ரெயின் ஏறி ராமேஸ்வரம் வந்துடுவார். அவங்க அம்மாவுடைய அந்த கைப்பக்குவம், அந்த சாப்பாடில் ரொம்ப பெரிய மதியம் அவருக்கு. அதனால் அங்கே வந்துட்டு அந்த லீவ் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவார். ஸ்வாட்ஸ் பள்ளியில் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஐயாதுரை சாலமன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசிரியர். சாலமன் சார் வந்துட்டு இவருக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கார். அவர் கலாம் சாருக்கு ஒரு நாள் சொன்னார், ஒரு திறமையான ஆசிரியரிலிருந்து ஒரு மக்கு மாணவன் கற்றுக்கொள்வதை விட ஒரு திறமை குறைவான ஆசிரியரிலிருந்து அறிவான மாணவன் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். ஏன்னா இவர் உண்மையிலேயே ஒரு திறமையான மாணவனாக இருந்தார். அதனால எல்லா ஆசிரியர்கள்ட்டையுமே வந்துட்டு கேள்வி கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈடுபாடோடு இருந்திருக்கார். இந்த மாதிரி ஒரு சம்பவம், இவருடைய கணக்கு வாத்தியார் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவர் வகுப்பறை தெரியாமல் வேறொரு வகுப்பறைக்குள்ள போறாரு. அங்க ராமகிருஷ்ணன் சார் கணக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இவர் தவறுதலா வேற கிளாஸ்க்குள்ள வந்ததை பார்த்த உடனே அவர் பெரம்பெடுத்து நல்லா அடிச்சிருக்காரு. ஒரு சில நாட்கள் முடிஞ்சு அசம்பிளி நடக்குது. அந்த அசம்பிளியில இவரும் இருக்காரு. ராமகிருஷ்ணன் வாத்தியார் கூப்பிடுறாரு, அப்துல் கலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே இவர் நடுங்க ஆரம்பிச்சிடாரு. ஐயோ எதுக்காக கூப்பிடுறாருன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு அடிவாங்க அந்த பயம் இருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட அடி வாங்குற மாணவர்கள் எல்லாருமே கூடிய சீக்கிரத்திலே நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு வருவாங்க. அந்த வகையில் நம்ம அப்துல் கலாம் என்கிட்ட அடி வாங்கி சில நாட்களே கணக்கு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவருக்கு எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு பாராட்டுதலை வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சிறந்த விஷயமா நினைச்சு அவர் சொல்றார். கலாம் சாருடைய மூத்த சகோதரர் முஸ்தபா கமால் அப்படிங்கிறவர் ராமேஸ்வரத்தில் ஒரு மளிகை கடை வச்சிருந்தாரு. கலாம் சார் ஸ்காட்ஸ் பள்ளியில் லீவ் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே ராமேஸ்வரம் வருவார். அங்கே இவருடைய மளிகை கடையில் தான் இவருடைய பொழுதுபோக்குவார். அப்போது இவருடைய சகோதரர் இவர் பல மணி நேரம் கடையில் விட்டுட்டு இவர் போயிடுவார். அப்போ இந்த பொருட்கள் வியாபாரம் செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே கலாம் சார் தான் பார்த்துருக்காரு. அந்த நேரத்தில் நிறைய பேர் பீடி சிகரெட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ கலாம் சார் யோசிச்சிருக்காரு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பீடி சிகரெட்டுக்காக வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இவருடைய மேல்நிலை படிப்பு முடிச்சுட்டு கல்லூரியில் சேர்றதுக்கு ஆசைப்பட்டார். அப்போ அதுக்காக அந்த காலத்தில் இன்டர்மீடியட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் முடித்தாதான் காலேஜில் சேர முடியும். இதுக்காக திருச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் கல்லூரியில் 1950ஆம் ஆண்டு இவர் சேர்றாரு. அங்கே கல்லூரியோடைய ஹாஸ்டலில் தங்கி தான் இவர் படித்தார். அந்த ஹாஸ்டல் 3 மாடி கட்டிடங்கள் கொண்டது. அதில் நிறைய மாணவர்கள் தங்கி படித்தாங்க. அங்கே நிறைய ஆசிரியர்களை இவர் குறிப்பிட்டார். இவங்க எல்லாமே என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசிரியர்களை அவர் மறக்காமல் இன்னைக்கு ஞாபகம் வச்சு அதை சொல்கிறாரு. அப்போது கலாம் சாருடைய ரூம்மேட்ஸாக இன்னும் 2 பேர் சேர்றாங்க. ஒருத்தர் ஸ்ரீரங்கம் ஐயங்கார், இன்னொருத்தர் கேரளாவை சேர்ந்த சிரியன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவர். ஒரே ரூமில் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அப்படின்னு 3 பேருமே ஒன்றா இருந்தது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்ததாக அவர் சொல்கிறாரு. அந்த விடுதியில் கலாம் சார் சைவ உணவுக்கு அவர் தான் ஹெட்டாக இருக்காரு. அவருடைய தலைமையில் தான் அந்த உணவுக்கான தேவையான பொருட்கள் பரிமாறுறது இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அப்போ ரெஃபரண்ட் கல்லத்தி அப்படிங்கிற ஒரு ஃபாதர் அந்த கல்லூரிக்கு விருந்தினராக வராரு. அவர் ஒரு சைவ பிரியர். அப்போ இவர் தலைமையில தான் அந்த உணவு பரிமாறுதல் நடக்குது, அந்த விருந்து உபச்சாரம் நடக்குது. அப்போ இதுக்கு இவர் சமையல் நல்லபடி செய்யணும். இவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய ரூம்மேட்ஸ் ஸ்ரீரங்கம் ஐயங்கார், சிரியன் அப்படிங்கிற 2 பேர்த்தையுமே கூப்பிடுறாரு. ஹெல்ப்பு கூப்பிட்டு இவங்க அம்மாவுடைய கைப்பக்குவம் அதுல சிறந்த சமையல் செய்யறாரு. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ஐயங்கார் அவரும் அந்த ஐயர்மொழி மாநில இருக்கக்கூடிய சைவ உணவுகளை சமைக்கிறாரு. சிரியன் அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்தவங்கனால கேரளா உணவுகளை அவர் தயாரிக்கிறார். இந்த எல்லா வகையான உணவுகளையும் அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் அந்த ரெவரண்ட் ஃபாதர் கல்லத்தி அவர் என்ன பண்ணுறாருன்னா,
மாணவர்கள் சமைத்த உணவு எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வர்றாரு. ஆனால் இங்கே வந்து சாப்பிடும்போது எல்லா உணவு பதார்த்தங்களும் அவ்வளோ அருமையாக இருந்தது. இதை பார்த்து அந்த 3 மாணவர்களையுமே வந்துட்டு அவர் கூப்பிட்டு வாழ்த்து சொல்லிட்டு போனதா அப்துல் கலாம் சார் ரொம்ப பெருமையாக சொல்கிறார். கலாம் சார் விஞ்ஞானி படிப்பில் சேர்றாரு. இந்த படிப்பில் அவர் சேர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், அந்த கடல் ஓரங்களில் சின்ன வயசில் உட்காந்து நாரைகள் பறக்கிறத ரொம்ப அதிக நேரம் உட்காந்து ரசிப்பார். இந்த நாரைகள் மேலே பறக்கும்போது இந்த உலகம் எப்படி தெரியும், இந்த வீடுகள்லாம் எப்படி தெரியும், இந்த தோட்டமெல்லாம் எப்படி இருக்கும், அப்படி நம்மளும் பறந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கனவு காணுவார், ஆசைப்படுவார். அப்போது இந்த கனவை நினைவாக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஞ்ஞானியாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு விஞ்ஞானி படிப்பில் சேர்றாரு. சென்னையில் இருக்கக்கூடிய MIT காலேஜுக்கு விண்ணப்பம் போடுறாரு. இவர் செலக்டும் ஆகுறாரு. அப்போது அந்த தேர்வு கடிதத்தோட 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி வருது. இவருக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 1900களில் அந்த காலத்தில் வந்துட்டு எல்லாமே அணாக்கள், அதாவது 4 8 1 ரூபாயில 4 பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப குறைந்த விலையில தான் விலைவாசி இருந்தது. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் சம்பளமே வந்து 260 ரூபாய் 270 ரூபா தான் அதிகபட்ச சம்பளமே இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்தவருக்கு 1000 ரூபாய் மொத்தமாக கட்டணும் அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியமாக இருந்தது. அப்போது இவருடைய தந்தைகிட்ட போய் சொல்கிறாரு. சொல்லும்போது தந்தை வந்துட்டு இதுக்கப்புறம் எங்கே படிக்க முடியும், அவ்வளோ பணத்தை நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவருடைய தாயார் வந்துட்டு கலாம் அவருடைய படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால எங்கேயாச்சும் கடனாக வாங்கி நம்ம கட்டலாம், அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தந்தையாரை ஊக்கப்படுத்துகிறாங்க. ஆனால் கலாம் சார் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வேண்டாம், என்னால் நம்ம குடும்பம் கடனாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தங்க நகைகளை அடமானம் வச்சு நான் பணம் கட்டுறேன், நீ படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சகோதரி தான் வந்துட்டு இவர் படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு இப்படி ஒரு விஞ்ஞானி கிடைக்கும்னு சொன்னால் அந்த சகோதரிக்கு நம்ம கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சே ஆகணும். இதுக்கு இவருடைய சகோதரியுடைய கணவரும் வந்துட்டு இவரை ஊக்கப்படுத்தி எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாமல் சந்தோஷமாக அதை கொடுத்து இவர் படிக்க வச்சிருக்காரு. இவர் MIT காலேஜில் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே அந்த காலத்தில் ஒரு கார் கூட ரொம்ப அருகாமையில் பார்க்க முடியாது, அதை தொட்டு பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான். அதிகமான கார்கள் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம ரோட்டில் கார்கள் நெரிசல் அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த காலகட்டத்தில் கார்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போது இந்த MIT காலேஜில் 2 விமானங்கள், அது வந்து செயல்பட முடியாத விமானங்கள் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதை போய் பார்க்கறதுக்காக எல்லா மாணவர்களும் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ எல்லா மாணவர்களும் பார்த்துட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் ரொம்ப நேரம் அது பக்கத்துலேயே இருந்து அதை தொட்டு பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தார். அப்போது நம்மளும் அந்த நாரை போல மேலே பறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அதோடு நிற்கல, அவர் நம்ம என்னைக்கு அந்த சீட்டில் உட்காந்து நம்ம எப்போ ஓட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையே இருந்திருக்காரு. 1ஆம் ஆண்டு பாடத்திட்டம் எல்லாத்துக்குமே எல்லா மாணவர்களுக்கும் எல்லா பிரிவினருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. 2ஆம் ஆண்டில் வந்து இவர் தேர்ந்தெடுத்த பாடப்பிரிவு ஏரோநாட்டிக்ஸ், விமான படிப்பு, விமானம் பற்றின படிப்பு படிக்கிறது தான் இவர் தேர்ந்தெடுத்தார். அப்போது அந்த இதில் வந்துட்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த 3 பேர் தான் வந்துட்டு அந்த MIT இன்ஸ்டிடியூட் தலைவர்களாக இருந்தாங்க. காட் டேன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இவர் ஒரு ஜெர்மனியர். இவர் தான் வந்துட்டு தலைவர் இயக்குனராக இருந்தார். 2ஆம் உலகப் போரில் ஒற்றை இறக்கை கொண்ட அதிவேக விமானத்தை தயாரித்தவர் இவர் தான். அதாவது ஜெர்மன் ஃபோக் உல்ஃப் FW-190 அப்படிங்கிற விமானத்தை தயாரித்தவரும் இந்த டேங்க் அப்படிங்கிறவர் தான். MIT கல்லூரியில் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பேராசிரியர் வந்துட்டு விமான வடிவமைப்பு ஆசிரியராக இவருக்கு இருந்திருக்காரு. அப்போது இவங்களுக்கு ஒரு 5 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. சிறிரக விமானம் ஒன்று தயாரிக்கணும். அப்போது இவங்க வந்துட்டு அதை தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீனிவாசன் சார் வந்து கேட்குறாரு, எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போது கலாம் சார் சொல்கிறார், இன்னும் 1 மாத காலத்தில் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு. அப்போது ஸ்ரீனிவாசன் சார் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு 1 மாதம் கிடையாது, இனி 3 நாள் தான், 3 நாளுக்குள்ளே எங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கலாம் சார் அன்னைக்கு அந்த ஒரு 3 நாட்கள் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அந்த 5 பேர் சேர்ந்து ஒரு பறக்கக்கூடிய விமானத்தை தயாரிக்கிறார். இது அவர் கிடைத்த முதல் வெற்றி.
எம்ஐடி தமிழ் சங்கம் ஒரு தமிழ் கட்டுரை போட்டி வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு நமது விமானத்தை நாமே தயாரிப்போம் அப்படிங்கிற தலைப்புல அப்துல் கலாம் சார் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுக்கு அவருக்கு முதல் பரிசு கிடைச்சது. அந்த முதல் பரிசு ஆனந்த விகடன் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேவன் அவருடைய கரங்களால் வாங்கியிருக்காரு. எம்ஐடியில் அவர் படித்த இறுதி ஆண்டில் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ கலாம் சாரும் வந்துட்டு முதல் வரிசையில் ஆசிரியர்கள் உட்கார்ந்துருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய 3 வரிசைகளில் மாணவர்கள் இருக்காங்க. அதில் இவரும் ஒரு மாணவராக இருக்கார். அப்போது இந்த ஆசிரியர்கள் வந்துட்டு கலாம் சாரை கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சு நீ ஒரு சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வந்து இன்னும் முயற்சி பண்ண ஒரு சிறந்த ஆசிரியரும் வரலாம் அப்படின்னு அவங்க வந்துட்டு அன்றைக்கே பாராட்ட சொல்லியிருக்காங்க. அவர் உண்மையிலேயே அதை நிறைவேற்றி இன்றைக்கி வந்து ஆசிரியராக இருக்கார். அப்துல் கலாம் சார் எம்ஐடியில் வந்துட்டு தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு பெங்களூருக்கு பயிற்சிக்காக அனுப்பப்படுறாரு. அங்கே வந்து விமானத்துறை பாகங்களை கழற்றி மாட்டக்கூடிய பயிற்சி அவருக்கு வழங்கப்படுது. விமானத்தை முழுமையாக எல்லா பாகங்களையும் கழற்றி மாற்ற அளவுக்கு திறமை சார்ந்ததாக இருந்தார். அதுக்கப்புறமா அவர் வேலை வாய்ப்புக்காக வந்துட்டு 2 பணியிடங்களுக்கு விண்ணப்பம் போடுறாரு. ஒன்று வந்து பாதுகாப்பு அமைச்சகம், அது இன்னொன்று விமானப்படை. இதில் இவர் ஆசைப்படுறது வந்து விமானப்படை தான். ஏன்னா இவர் வந்து அந்த நாளையை போல பறக்கணும், பறந்து இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. விமானப்படையில் தேர்ச்சி ஆனார்னு சொன்னால் இவர் வந்து ஒரு விமான ஓட்டியாக ஆயிடுவார். இவருடைய ஆசை நிறைவேறிடும். அப்போது இவர் வந்துட்டு 2 இதுக்குமே அப்ளை பண்ணி 2லுமே நேர்முக தேர்வுக்காக வந்திருக்குது. ஸோ இந்த நேர்முக தேர்வுக்காக வட இந்தியா போகிறாரு. அங்கே போகும்போது பாதுகாப்பு அமைச்சகத்தில் வந்துட்டு ரொம்ப எளிமையான கேள்விகள் கேட்டாங்க. ஈஸியெல்லாம் பதில் சொல்லிட்டாரு. அடுத்து விமானப்படை அங்கே இருக்கக்கூடிய நேர்முக தேர்வுக்கு போகிறாரு. அங்கேயும் கேள்விகள் எல்லாத்துலேயுமே இவர் வந்துட்டு எளிதாக பதில்